ஹாய் பப்ளிக். ஸோ இன்னைக்கோட டான்ஸ் நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் செஷன் பத்தி நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு வந்து என்ன கான்செப்ட்னா ஹிப்ஹாப்ல வந்து என்ன எலமெண்ட்ஸ் இருக்கு. நான் ஒரு 4 எலமெண்ட்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் கிட்ஸ்க்கு. நீங்களும் அதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹிப்ஹாப். ஓகே, ஹிப்ஹாப்னா இட்ஸ் அ டான்ஸ் ஸ்டைல். ஓகே, டான்ஸ் கல்ச்சர். சரியா? இப்போ வந்து அதுல ஒரு 4 எலமெண்ட்ஸ் பத்தி நான் சொல்ல போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹிப்ஹாப் வந்து எப்போ ஒரிஜினேட் ஆச்சுன்னா 1970s ஆப்ரிக்கா பம்பாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து இந்த ஒரு 4 எலமெண்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சது. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா டிஜேயிங்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த 4 எலிமெண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் டிஜே, நெக்ஸ்ட் எம்சிங், ஓகே, மியூசிக், நெக்ஸ்ட் வந்து பிரேக்கிங். ஓகே, பிரேக்கிங் வந்து ஒரு டான்ஸ் ஃபார்ம். ஓகே, அது வந்து ஸ்டண்ட்டும் இருக்கும், நெக்ஸ்ட் பிரேக்கிங்ல வந்து ஸ்டெப்ஸும் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன, கிராஃபிட்டி ஆர்ட், அதாவது வால் பெயிண்டிங், வால் இது பண்றாங்கல்ல, அதுக்கு பேர் கிராஃபிட்டிங். அது இல்லாம ஸ்ட்ரீட் நாலேஜ், அதாவது ஸ்ட்ரீட் கல்ச்சர், ஸ்ட்ரீட் டான்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த விஷயம் இருக்கு. ஸோ அது வந்து ஃபிஃப்த் எலமெண்டா ஆட் ஆகும். 4 பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஹிப்ஹாப். இப்போ ஹிப்ஹாப்புக்குன்னு ஒரு சர்டன் பிரின்சிபல்ஸ், பீஸ், ஒரு லவ், ஒரு யூனிட்டி, அதுக்கப்புறம் வந்து ஹேவிங் ஃபன். இன்னொரு ஆர்டிஸ்ட், அவர் பேர் கேஆர்எஸ்ன்னு சொல்லிட்டு, அவரு வந்து என்னன்னா இன்னும் ஒரு 5 எலமெண்ட் ஆட் பண்ணாரு. பீட் பாக்ஸிங், இந்த ஸ்ட்ரீட் ஃபேஷன், ஸ்ட்ரீட் லாங்குவேஜ், அதுக்குன்னு ஒரு சர்டன் ஸ்ட்ரீட் கல்ச்சருக்குன்னு ஒரு ஸ்ட்ரீட் லாங்குவேஜ், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. எல்லாமே கம்ஸ் அண்டர் ஹிப்ஹாப். எம்சிங், பிரேக்கிங், கிராஃபிட்டி ஆர்ட், ஸ்ட்ரீட் நாலேஜ், பீட் பாக்ஸிங், ஸ்ட்ரீட் ஃபேஷன், ஸ்ட்ரீட் லாங்குவேஜ். அந்த 4 பிரின்சிபல்ஸ் சொல்லுங்க பாப்போம். பீஸ், லவ், யூனிட்டி, having fun. Okay, okay.